பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. ஆமேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. அப்போ நியாயப்பிரமாணம் அந்த காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதெல்லாம் தேசத்திற்காக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இக்காலகட்டங்களில் சபைக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. அக்காலகட்டங்களில் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசத்திற்காக மனம் திரும்புதலுக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இக்காலகட்டங்களில் ஆண்டவர் வருகை அதிசீக்கிரத்தில், கிருபையின் காலம், எந்த நிமிஷத்தில் ஆண்டு வருகை இருக்கலாம். சபைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக சபைக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவினாலே எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவரே சொல்லப்பட்ட காரியங்கள் அநேகம் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேற இருக்கிறது. ஒரு வார்த்தைகள் கூட நிறைவேறாமல் போகாது. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. மணவாளனுடைய வருகை இருக்கும்போது மணவாட்டியாகிய திருச்சபையாக நாங்கள் ஆயத்தமுள்ளாக அநேகர் ஆயத்தப்படுத்த முடியாது, எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களாய் எங்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்ன காரியங்கள் எல்லாம், சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படுகள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே. ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, பூகம்பம், வெள்ளம், பெருக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே. அமைதி இல்லாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, அன்பு தணிந்து போகிற காரியங்கள் ஆண்டவரே அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இனி காலம் செல்லாது என்று திட்டமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மனிதருக்கு விரோதமாக மனிதன் எழும்புகிற காரியங்கள் ஆண்டவரே, தேசத்துக்கு விரோதமாக தேசம் ஆண்டவரே அல்லேலூயா அப்பா எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இன்னமும் இதெல்லாம் பார்த்து இன்றும் இப்போதும் உணர்வில்லாத ஒரு இருதயமாக இருந்தால் அவர்களுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையாக போய்விடுமே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை. நாங்கள் அனைவரும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசனம் அநேக காரியங்களை வேதத்தினை நீங்கள் சொல்லி வைத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா விழித்திருக்க சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. திருடன் வருவதை போல என்ற வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், விழித்திருந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து காத்திருந்து அதன்படி செய்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஆண்டவரே எங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை நீர் உரைத்து வைத்திருக்கிறீர். வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேறக்கூடிய காரியங்களும் அப்பா அதி சீக்கிரத்தில் நிறைவேறும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்களோடு ஆவியானவரே இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எச்சரிப்பின் துணியோடு பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இனிமேலும் உணர்வற்ற இருதயம் இல்லாதபடி உணர்வுள்ள இருதயத்தோடு உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளதாக அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாக எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளில் மே மாதம் 31ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த வருஷத்தில் ஆண்டவரே 5 மாதங்கள் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி அப்பா. இந்த 5வது மாதம் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. இந்த மட்டும் நின்று அழைத்து வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த 5வது மாதம் கடைசி நாளை காணும்படியாக கிருபை தந்து நன்றி
நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து காத்துந்தனே நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எல்லாத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, மீத முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. புதிய மாதத்துக்குள் ஆண்டவரே அப்பா நாங்கள் செல்ல இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண் நாங்கள் ஆண்டவரே. எங்களை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை மட்டும் எங்களை வணைங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களை முற்றிலும் முழுதுமாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமாவுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.